விடாமுயற்சி படம் பார்த்தேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட் டே பார்க்கல. சோஷியல் மீடியாவில் ரொம்பமா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ அஜித்தை எப்படி ஒரு ஜெயிச்ச ஒரு ஹீரோவாக பார்க்குறீங்களோ அதுதான் அந்த படம். ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதே, ஒரு ஹாலிவுட் படத்தில் நம்ம தமிழ் ஹீரோ நடிச்சிருக்காரு, அப்போது அதில் அவரோட கெட்டப் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு முகத்தோடு பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து சூப்பர். அந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மெயின் ரீசனே ஒரு ஹாலிவுட் படம். அது இந்த ஹாலிவுட் படத்தில் நம்ம தமிழ் ஆக்டர் எப்படி உள்வாங்கி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதாவது அவர் ரியல் லைஃப்பில் இப்போ நீங்கள் கார் ரேசரு அந்த மாதிரி இப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதே விஷயந்தான் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போதும் அவ்வளோ ஃபுல்ஃபில் ஆவீங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியே அவர் ரியல் லைஃப்பில் வெற்றி அடைஞ்சார்ல, அதே போல் தான் இந்த படத்தோட வெற்றியும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் கேட்டு இந்த படம் பார்க்காத இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது வந்து ஒரு நிஜத்தை இழந்த மாதிரி ஒரு கணக்காகிடும். எப்பவுமே ஒரு வரலாறோட முக்கியமே அவங்க இருக்கும்போது அந்த வரலாறு பேசாது, அவங்க போயிட்ட உடனே தான் அந்த வரலாறு இது இப்படிடா அதை தான்டா அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் 1000 படம் கூட நம்ம இந்த படம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புரியாதுன்ட்டு, ஆனால் 10 வருஷம் கழித்து நீங்கள் கொண்டாடுறீங்க. அதே போல் தான் இது கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயந்தான். மகிழ் திருமேனிக்கு ஒரு சல்யூட். நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது திருவிழாவாக இருக்கக்கூடாது, ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு திருவிழாவாக இருக்கணும். இந்த படம் முடிகிற வரைக்குமே திருவிழா தான்.